பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளுக்குரிய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். பாருங்களேன், வசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். அநேக ஜனங்கள் கர்த்தர் என்னை எப்பொழுது உயர்த்துவார், வேலையில் நான் எப்பொழுது உயர்வை காண்பேன், எல்லா ஜனங்களுக்கு முன் என்னுடைய குடும்பம் எப்பொழுது உயர்ந்து நிற்கும். ஒன்று சொல்லுகிறேன், அவர் நம்மை உயர்த்த வல்லமை உள்ளவர். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஏற்ற காலம் என்கிற காலம் உண்டு. நான் அந்த காலத்திற்கு ஒரு பெயரை சொல்லுகிறேன், அப்பாயிண்டட் டைம். ஒரு ஏற்ற காலத்தை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதனால தான் பைபிளில் முந்தின வசனத்தில் நீங்கள் பார்க்கிறோம், பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுடைய வாழ்க்கையில் அவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் வருது. அப்படின்னா என்ன? தாழ்மை உள்ளவர்களாய் அவர் சமூகத்தை நாம் எப்பொழுது பிடித்து கொள்ளணும். ஒரு காலம் பெருமை வந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் தான் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் இயேசு கிறிஸ்து பாருங்களேன், சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினபடியினால் பிதாவானவர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தந்தருளி அவரை உயர்த்தினார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உயர்வுக்கு ரொம்ப முக்கியம் தாழ்மையோடு தேவ சமூகத்தில் அவர் பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்கும் பொழுது ஏற்ற காலத்திலே நீங்கள் நினைக்கிற உயர்வை விட அவர் பெரிய உயர்வை தர வல்லவராக இருக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்தது அதுதான். யோசேப்புக்கு கிடைச்ச தரிசனம் என்ன? அவனுடைய சகோதரர்களுக்கு முன்பதாக தான் அவன் உயர்த்தப்படுவான் என்கிற தரிசனம் கிடைத்தது. ஆனால் மறைந்திருந்த ஒரு தரிசனம் என்ன தெரியுமா? அவன் சகோதரருக்கு முன்பதாக மட்டும் இல்லை, ஒரு தேசத்திற்கே கர்த்தர் அவனை உயர்த்த ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். இந்த நாளில் உயர்வுக்காக ஜெபிக்கிறதை விட, என்ன உயர்த்துங்க உயர்த்துங்க அதுக்காக ஜெபிக்கிறதை விட தாழ்மைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே பொறுமையை தாங்க, ஆண்டவரே உம்முடைய பலத்த கரத்துக்குள் நான் அடங்கி இருக்கணும். நிறைய பேருக்கு அடங்கி இல்லாதபடி இருக்கிறார்கள். சபைக்கு கீழே, ஒரு மூத்த போதகர்களுக்கு கீழே, தேவ பிரசன்னத்திற்கு கீழே, கர்த்தருக்கு கீழே நம்ம அடங்கி இருக்க வேண்டும். அடங்கி இருக்கிறவருடைய வாழ்வு ஆசீர்வாதத்தை தேடுகிறவனாய் இருக்க மாட்டான், ஆசீர்வாதத்தை பெறுகிறவனாய் அவன் மாறுவான். ஏனென்றால் ஒரு ஏற்ற காலத்தை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அந்த ஏற்ற காலத்தை ஒரு மனுஷனும் பறிக்க முடியாது. யோசேப்பினுடைய ஏற்ற காலம் வரும் பொழுது அவனுக்குரிய நன்மையை ஒருவர் பறித்து கொள்ள முடியவில்லை. அந்த ஸ்தானத்தை கர்த்தர் அவனுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். உங்களையும் கர்த்தர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே,